நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க 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 அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளாக, விமர்சனக்குரிய பொருளாக தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒன்று செய்கிறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டைரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ, ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணாக, ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது, விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்திலிருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்கள் முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், நீங்கள் என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்கே கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனராக தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படி தான் இன்றைக்கி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்பில் சின்ன ஷார்ட்ஸாக தான் பேரன் கூட ஆடுறதுலேருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த சமூகத்தில் அவங்க பேசுகிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழில் உலகத்தில் சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்கள் பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது. என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமார் வேறு, நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிராக பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களாக இருப்பாங்க, கர்வம் உடையமாக இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலேருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ளே அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறலாம் இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சேன். ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது.
இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னேன். அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோவி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. மேடை வந்து ரொம்ப கிளாமராக இருக்குது. நம்மலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு கிளாமரான மேடையில் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்தபாலன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மளும் உட்காந்துருக்கிறது நம்மளையும் கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அனுப்பிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்தபாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், எந்த அளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போது தயாரிப்பாளராக, இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா. அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2-3 வயசில். அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க. பல சக்ஸஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறத பார்க்கும்போதே இந்த சினிமா நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போது இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அடுத்த கட்டமாக இந்த படத்தில் வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும், இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா, மாட்ட போகிறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்டில் பெரிய செலவில், பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்கார், கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி, கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில் வெற்றி படமாக மாற்றுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அது வணிக ரீதியில் வெற்றி அடையணும். மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீமை வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற, ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த சேம் டைம் வசந்தபாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கிறதுலே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கிலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போது இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு பெண் இயக்குனர் அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது. வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில்
ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்குறேன் நான். அந்த வரிசையில் இப்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். மிஸ்ஸஸை இங்கே பார்க்குறேன், மிஸ்டர் எங்கே காணோம், அதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டரில் என்னடா மிஸ்டரை காணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் சிவா சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையாக எனர்ஜிக்காக நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கே, ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் முதல்ல பேசின வசந்த பாலன் சார் அவர்கள் இந்த மேடையோட டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாமல் போக முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பற்றி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடுறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியாக இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் see எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம், அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காமல் அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கற்றுக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில் இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காமல் போகிறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில் அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்கள் பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில் சொல்லலைன்னாலும் யூ வில் மேக் them proud and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்கள் பாட்டு பட்டா
மாஸாக இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ண நான் பார்த்தது கிடையாது. நேரில் எவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், பவர் ஸ்டார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாருன்னு போட்டாங்க. ஏன் அப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கு 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதீங்க அங்கிள், அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கிட்ட நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருவீங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவலு. எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணுன்னா, உலகத்தில் கேட்கலையா? உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, குறைச்சிக்கிங்களா? அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறா. இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிற, எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார். சரி கத்தாத, மெதுவாக சொல். ஷூட்டிங் என்ன இதுக்குன்னு முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் இன்னொன்றும் இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா? அப்போது
ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினேன்னா எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் இயர் இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லோரும் மட்டுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு, அப்போவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடினா. அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும், அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி, நாளைக்கும் இதே தான். வாட் எவர் இட் இஸ். என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க, ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்கலாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். அக்கா ஜஸ்ட் 2 days யூ ஹேவ், இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடுவா. அதுதான் அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான், அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணுன்னா மறந்துடுவேன், அப்புறம் திட்டு வாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார், கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்கள்லாம் எடுத்துப்போம். என்ன வனிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல, ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்னை லவ் பண்ண மாதிரி, நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலைன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சியெல்லாம் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்காக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா, அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க, கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவலு. ஸோ பியூட்டிஃபுல், ஸோ க்யூட். I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல், கண்ணு படாமல், இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும்.
எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் யூ ஆல்.